ஏஐஒய்எஃப் மாநில கமிட்டி வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 வீடுகள் கட்டிக் கொடுக்க தீர்மானித்ததன் பாகமாக ஏஐஒய்எஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது. சிபிஐ மண்டல துணை செயலாளர் எஸ்.எம். குமார் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். ஏஐஒய்எஃப் மாநில கமிட்டி வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 வீடுகள் கட்டிக் கொடுக்க தீர்மானித்ததன் அடிப்படையில் பழைய பொருட்களை சேகரித்து அதிலிருந்துதான் நிதி திரட்டுவது. அதன் பாகமாக ஏஐஒய்எஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் துவக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டன. திட்டத்தை சிபிஐ மண்டல துணை செயலாளர் எஸ்.எம். குமார் வைத்தார். நிகழ்ச்சியில் சிபிஐ மண்டல செயலாளர் அட்வொகேட் சந்திரபால், ஏஐஒய்எஃப் மண்டல செயலாளர் ராஜா, மண்டல தலைவர் தமிழரசன், மாநில கமிட்டி உறுப்பினர் பவ்யா கண்ணன், மாவட்ட கமிட்டி உறுப்பினர் நவீன், சுபா முனிஸ், சிவகுமார் உட்பட பங்கெடுத்தனர். மாநில கமிட்டி 10 வீடுகள் அந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அது அடிസ്ഥാനத்தில் மண்டல லெவலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதனங்கள், அது பேப்பராக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அந்த சாதனங்கள் எல்லாம் சேகரித்து அதை அதை விற்பனை செய்து அந்த பணத்தை நமக்கு மாநில கமிட்டிக்கு கொடுத்து அந்த வீடுகள் நிர்வகிக்கக்கூடிய கேம்பு இப்போ தொடங்கி இருக்குது. தேவிகுளம் மண்டல கமிட்டியிலிருந்து நம்ம மண்டல கமிட்டி இன்னைக்கு இந்த பேப்பரு, அதுபோல இரும்புகள், பிளாஸ்டிக் பேப்பர்கள் சேகரித்திருக்கின்றார்கள். அதுபோல நமது மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிவிஷன்களிலும் ஏஐஒய்எஃப்னுடைய டோனர்கள் வீடு வீடாக சென்று அவருடைய பழைய பேப்பர்கள், அதுபோல இரும்பு சாதனங்கள் சேகரித்து அதனை விற்பனை செய்து. நியூஸ் பீரோ மூணார்.